3ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவானன் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். அப்போ சபையில் இன்னொன்று இருக்கு. என்ன இருக்குது? நீ தரித்திரனாய் இருக்கிற, ஆனால் நீ என்ன சொல்ற? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியால். அப்படின்னா என்ன அர்த்தம்? தரித்திரனா இருக்கிற, ஆனா நீ பணக்காரன்னு ஒன்று சொல்லிக்கிற. இங்கே சொல்றது ஆவிக்குரிய தரித்திரம், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். இவன் என்ன நினைச்சுக்கிறான்? உலக பிரகாரமா கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, உலக பிரகாரமா எனக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கு, கர்த்தர் எனக்கு கார் கொடுத்துருக்கிறாரு, வீடு கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு என்ன குறை அப்படின்னும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, நீ உன்னுடைய நிறைவை, ஆவிக்குரிய நிறைவை இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை வச்சு தான் கம்பேர் பண்ணிக்கிறியா, ஃபில் பண்ணிக்கிறியா, இல்லை உன்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை பார்த்து பண்ணணும். உங்களுடைய ஆவிக்குரிய தரித்திரம் இருக்கு. அரை மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியாது, அரை மணி நேரம் குடும்ப ஜெபத்தில் வந்து உட்கார முடியாது. 1000 காரணம், 1000 காரணம். ஐயோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு ஒரு ஆள் என்ன பார்க்க வராரு, உட்காந்து குடும்ப ஜெபத்தில் உட்காந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் எடுத்து பார்க்கறது. ஒரு அரை மணி நேரம் தனி ஜெபம் கிடையாது. கையில் பைபிளை கொடுத்தா வாங்கின உடனே தூங்குறது. பைபிளை எடுத்துட்டு திரும்பி போயிட்டு வந்து பார்த்தோம்னா அப்படியே உட்காந்துருக்கிறது. ஆனா பிஸ்னஸ்ல ஆசீர்வாதம் இருக்குன்ற உடனே அவர் ஸ்பிரிச்சுவல்லையும் ஆசீர்வாதம் நினைச்சுக்கிட்டாரு. கர்த்தர் தான் என்ன ஆசீர்வதிச்சாரு, அப்போ அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதம் வேறு, உலக ஆசீர்வாதம் வேறு. உலக ஆசீர்வாதம் வெறும் ஸ்பிரிச்சுவல் மக்களுக்கு மட்டும் கிடைக்கும் நினைக்காதீங்க. உண்மையா உழைக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன் உலகத்தை ஆசீர்வதிக்கவே படலையா? நம்மளை விட நல்ல வீடு வாசல்லாம் கார் வச்சு பிஸ்னஸ்ல எங்கெங்கயோ நிற்கிறானே, எல்லாருமே ஆவிக்குரியவங்க தானா? இல்லை இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் அவன் உண்மையா இருந்திருக்கான், அவன் வியாபாரத்தில் அவனை ஆசீர்வதிச்சிருக்காங்க. எத்தனை உலகத்தார் வியாபாரத்தில் உண்மையா இருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனை? இந்த வெளி ஆசீர்வாதம் இதெல்லாம் வந்து பார்த்த உடனே நம்மளை விட உலகத்தான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறானே. காரணம் அவன் உழைக்கிறான், நம்மளும் உழைக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கும். இதுல எங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்துச்சு? இதுல எங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி வரும் தெரியுமா? நம்ம ஆசீர்வாதத்தோடு கூட வேதனை இருக்காது, அவன் ஆசீர்வாதத்தோடு கூட வேதனை இருக்கும், ஏதாவது வேதனை இருக்கும், அங்கதான் டிஃபரன்ஸ். ஆனா நான் உலக பிரகாரமா ஐஸ்வர்யமா இருக்கிறேன், ஆவிக்குரிய விதத்தில் எப்படி இருக்கிறேன்? அதுதான் ஆண்டவர் பார்க்கிற கேள்வி. நீ உலக பிரகாரமா ஐஸ்வர்யம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆவிக்குரியவனா நீ என்னவா இருக்கணும்? ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கணும், தரித்திரனா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ தரித்திரனும் நிர்வாக்கியம் உள்ளவனும் குறை உள்ளவனும் எல்லாம் வச்சுக்கிட்டு, ஆனா உனக்கு என்ன எண்ணம்? நான் ஐஸ்வர்ய சம்பந்தன். அவன் சொல்றான், நான் ஐஸ்வர்ய சம்பந்தன் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை. சில சொல்லுவாங்க ஒரு குறையும் இல்லை. 2 பிள்ளையும் வெளிநாட்டில் படிக்குது, அப்புறம் நல்ல ஆண்டவர் வீடு கொடுத்துருக்காரு, மாசம் மாசம் நல்ல சம்பளம் வருது, ஒரு குறையும் இல்லைங்க. சரி வாங்க ஜெபம் பண்ணுவோம், முழங்கால் போடுங்க. முழங்கால் தாங்க போடவே முடியறதில்ல. சரி வாங்க ஜெபம் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் ஆகும் ஜெபம் ஆரம்பிக்கும் போது? ஏன் இல்லை, ஒரு 15 நிமிஷத்தில் ஒருத்தர் என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவரை பார்க்க வேண்டி இருக்கு. உங்களுக்கு ஒரு குறையும் இல்லையா? கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சிருக்காருங்க. பணத்தை வச்சுக்கிட்டு, சொத்தை வச்சுக்கிட்டு, வீடை வச்சுக்கிட்டு, பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு, நகையை வச்சுக்கிட்டு, நல்ல ஆகாரத்தை வச்சுக்கிட்டு, நினச்சிக்கிட்டு என்னன்னு பரலோகத்தில் டோரை ஓப்பன் பண்ணி அவரை விட்டுருங்க. ஏன்? அவர் தூத்துக்குடியிலே பெரிய பிஸ்னஸ்மேன், உள்ள விட்டுருங்க. அவர் யாரு? திருநெல்வேலியிலே பெரிய பிஸ்னஸ்மேன், அவரை உள்ள விட்டுருங்க. இவர் யாரு? இவர் நாகர்கோயில 1000 சவரன் வச்சிருக்காரு, இவரை உள்ள விட்டுருங்க. ரப்பர் தோட்டம் 2 ஏக்கர் இருக்கு, அப்படியா? உள்ள போகும்போதே சொல்லுவான், உண்மையும் உத்தமும் உள்ளவனே, எனக்கென்று 1000 ஆத்மா சம்பாதித்தவனே, தெரு தெருவா சுவிசேஷம் சொன்னவனே,
பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டவனே, பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ என்னை விட்டு போகாமல் எனக்கென்று உண்மையாய் இருந்தவனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஆமென். இதுதான் ஐஸ்வர்யம். உங்களுக்கு காசு வேணான்னு சொல்லல, உடனே அப்படி முடிவு எடுத்துறாதீங்க. நான் சொன்னது எது ஐஸ்வர்யம் தெரியணும். கர்த்தர் உனக்கு இவ்வளவு கொடுத்திருக்காரு, நீ கர்த்தருக்கு என்ன கொடுத்த? ஆண்டவருக்காக ஒரு நாள் கூட பிசினஸ் மூட முடியாது தரித்திரம். எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு வந்தவன் அவன் எழுதினதான் பைபிள். அதை கையில் வச்சுக்கிட்டு ஒரு நாள் கூட ஆண்டவருக்காக வர முடியாது. சரி, ஞாயிற்றுக்கிழமையிலையாவது வரலாமா? ஒரு ஊழியம் செய்யலாமா? ஆத்துமாதாயம் பண்ணலாமா? இருக்கிறதே அந்த ஒரு நாள் தான். அன்னைக்கு தான் பிள்ளைகளோட உட்காந்து சிக்கன் 65 பொரிச்சு திங்க முடியுது. ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையே நான் வெஜிடேரியன் டே பேரு. நம்மளால் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்? நான் வெஜிடேரியன் டே. அன்னைக்கு ஒரு நாள் தான் நாங்கள் மட்டன் சிக்கனே சாப்பிட்றோம். எப்படி பாருங்க எண்ணங்கள். கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு மட்டும் நிறைய தடை, ஏதாவது காரணம். அதில் ரொம்ப ஈஸி என்ன? கொடுத்துருவோம். மாதம் 1000 ரூபாய் மிஷினரிக்கு, 2000 ரூபாய் மிஷினரிக்கு அனுப்பியாச்சு. என்னுடைய ஊழிய கடமை முடிஞ்சிச்சு. யார் சொன்னா அப்படின்னு? ஆண்டவர் என்ன உங்கள்கிட்ட காசு இல்லாமல் காசு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரா? உங்ககிட்ட இருக்கிற காசே அவர் கொடுத்தது. வானத்தின் பலகனியை திறந்து அவர் கொடுத்தது. உங்களை மாதிரியே பிசினஸ் பண்ற எத்தனையோ பேருக்கு நஷ்டம். உங்களை விட அதிகமா உழைக்கிற எத்தனையோ பேர் உங்களை விட குறைவா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனா நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே கர்த்தருடைய ஆசீர்வதிச்சு அபிரமா உட்கார வச்சிருக்கிறார். இவர் கர்த்தருக்கு கொடுங்க, நான் வேணாம்னு சொல்ல, மிஷினரிக்கு அனுப்புங்க. திரும்பி நீங்க தப்பா புரிஞ்சிடாதீங்க. மிஷினரிக்கு அனுப்புறது தப்பு இல்ல, அதை விட முக்கியம் நீ மிஷினரியா மாறுறது. மிஷினரியா மாற முடியாட்டியும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு நாளாவது ஊழியம் பண்ணுங்க. ஒரு நாள் போங்க. நாங்க காலேஜ் படிக்கிற காலத்துல, காலேஜ் கூட இல்லை முடிச்சாச்சு, வேலைக்கு போற காலத்துல எங்க சபையில் இருக்கிற ஒரு 20 வாலிபர்கள் ரூலே என்ன தெரியுமா? லீவு நாளில் வரக்கூடாது, லீவ் போட்டுட்டு தான் வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் வச்சிருந்தோம். அதுக்கு பேர் சுவிசேஷ சேனைன்னு பேர், காஸ்பல் ஆர்மின்னு. 15 20 வாலிபர்கள் ஏதாவது ஒரு கிராமத்தை, சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம், காலையில் போயிட்டு சாயங்காலம் வர மாதிரி இருக்கிற கிராமத்தை செலக்ட் பண்ணுவோம். அந்த கிராமத்துக்காக அந்த மாதம் ஃபுல்லாக ஜெபம் பண்ணுவோம். வாரம் கரெக்டாக ஒரு நாள் செலக்ட் பண்ணி லீவ் போடுவோம். சாப்பாடெல்லாம் நாங்களே செஞ்சு எடுத்துப்போம், யாரையும் கேட்க மாட்டோம். எங்கள் சர்ச்சில் போய் வண்டி மட்டும் கேட்போம். எங்கள் பாஸ்டர்கிட்ட ஒரு வேன் இருந்துச்சு, பெரிய வேன், இந்த மாதிரி டெம்போ டிராவலர். கேட்போம், பாஸ்டர் இந்த வேன் கொஞ்சம் கொடுங்க. எங்கள் பாஸ்டர் வாலிபரில் ஊக்குவிக்கிறதுக்காக டீசல் எல்லாம் அவரே போட்டுருவார். போட்டு போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பி வைப்பார். கர்த்தருடைய பெரிய கிருபையால 3 இடத்துல சபை ஸ்தாபிக்கப்பட்டது. சென்னைக்கு வெளியே கிராமத்தில் 3 இடத்துல சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இன்னைக்கும் அங்க சபை நடக்குது. என்னுடைய நண்பர்கள்லாம் ஊழியக்காரங்களா போதகர்களாக இருக்கிறார்கள். எதுக்கு சொல்றேன்? உன்னால செய்ய முடியாததையே கர்த்தருக்கு செய்யணும். கொஞ்சம் தியாகம் பண்ணி சொல்லணும், சாக்ரிஃபைஸ் பண்ணி. சில நாட்கள் சொல்லுவாங்க 1000 ரூபா 500 ரூபா கொடுத்தாச்சு, 5000 ரூபா கொடுத்தாச்சு, 10000 ரூபா கொடுத்தாச்சு, நம்ம வேலை முடிச்சு, நம்ம உழைப்போம். உடனே அடுத்த கேள்வி, நீங்க ஊழியத்துக்கு போலியா? நான் உழைக்காட்டி எப்படி இவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியும்? ஆண்டவர் கேட்கிறாரு, அங்க உழைக்கிறது நீ எனக்கு உழைய, எனக்கு உழைய. நீ இத்தனை பேருக்கு பணம் கொடுக்கறத விட ஒரு ஆத்மா சம்பாதிச்சுறேன், அதுதான் பரலோகத்தில் வந்து அல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறீங்க, உங்களுக்கு வர்ற பணத்தை அனுப்புறீங்க. உங்களை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிபதியா மாத்த விரும்புறாரு. அது நீங்களே ஊழியத்துக்கு வர்றது, உங்களையே ஒப்பு கொடுக்கறது. இன்னைக்கு சபையில ஊழியக்காரங்க எழும்புறதே இல்லை பாருங்க. போன தலைமுறையில எவ்வளவு ஊழியக்காரங்க எழும்புனாங்க, இந்த தலைமுறையில சபையில இருந்து ஊழியக்காரங்க எழும்புறதே இல்லை. இப்போ உங்க வியூவே எப்படி ஆயிடுச்சு? நல்லா சம்பாதிக்கணும், ஒரு பங்கு தசமா காணிக்க வேணா, இன்னொரு பங்கு கூட ஊழியத்துக்கு கொடுத்துருவோம். நம்ம எல்லாரும் சம்பாரிச்சு கொடுத்தாதான் ஊழியம் நடக்கும். இல்லைங்க, இப்பயும் சொல்றேன், யாருமே கொடுக்காம வெறும் தரித்திரமா ஒரு 120 பேர் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் யார் இருதயங்களை ஏவினாலோ அவர்கள் எல்லாரும் வித்து கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே வைத்தார்கள். தேவைகளை சந்திப்பது கர்த்தருக்கு ரொம்ப ஈஸி. கர்த்தருக்கு தேவை ஆட்களை அனுப்பும்படி பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், பணத்தை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் இல்ல. இயேசு எதுக்காக ஜெபம் பண்ண சொன்னாரு?
அறுப்பு மிகுதி ஆட்களோ குறைவு. ஆட்களை அனுப்பும்படி. ஆமென். இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில தருத்திரம். என்ன தருத்திரம்? ஊழியத்துக்கே வரமாட்டாங்க. மினிஸ்ட்ரியை பத்தின போக்கஸ் இல்ல சபையில. சபையில ஸ்பிரிச்சுவல் போக்கஸ் இல்ல. சபை எப்படி மாறிடுச்சு? கமர்ஷியல் போக்கஸ்க்கு மாறிடுச்சு. சபையானது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நோக்கியும் கட்டடங்களை நோக்கியும் எதிர்கால திட்டங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நீ தருத்திரம். ஏன்? உனக்கு இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ நினைச்சுக்கிட்ட ஐ எம் ஸ்பிரிச்சுவலி பிளஸட் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நோ, யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி புவர். ஆமென். யூ ஆர் நாட் ஸ்பிரிச்சுவலி பிளஸட். நீ ஆவிக்குரிய விதத்துல ஐஸ்வர்யவானா இருக்கணும்னா நீ ஆண்டவருக்காக இறங்கி எதையாவது செய்யும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். அன்னைக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேலையை விட்டுட்டு பெரிய பெரிய மிஷினரிகள் வெளிநாட்டில இருந்து இங்க வந்து சிவகாசியிலையும் திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் தொப்பியில கஞ்சி வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாமா. அவர்கள் அன்னைக்கு செய்த ஊழியத்துல தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பேண்ட் ஷர்ட் போட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையா மிஷினரிகள் தங்கள் தியாகத்தோடு கூட வந்தான். அவன் வெறும் பணத்தை மட்டும் அனுப்பல, தானே வந்து இங்க செத்தான். அவன் செத்ததனுடைய விளைவு இத்தனை சபைகள் எழும்பினுச்சு. இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு நான் பணத்தை கொடுத்துட்டேன், நான் தேவை பாஸ்டர் கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் நான் தான் கொடுப்பேன். அதையும் பேனர் மட்டும்தான் போடல, மற்றபடி சபைக்கே தெரிஞ்சிடும் நம்ம கொடுக்கறது. அந்த அளவுக்கு கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு நீ கொடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட நீங்களும் நானும் முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். ஆண்டவருக்கு சொல்றதுக்கு தான் ஆள் வேணும். புரியுதா? அப்பத்த 5000 பேருக்கு அவர் மாத்திடுவாரு. ஆனா 5000 பேரை கூட்டிட்டு வர வேண்டியதுதான் உங்க வேலை, என் வேலை. ஆமென். சொல்றது புரியுதா?